சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். பகவானுடைய கோயில் கும்பாபிஷேகம் போட்ட உடனே இவ்வளோ வியூவர்ஸ், இவ்வளோ பேர் பக்தர்கள் எல்லோரும் ரெடி ஆயிட்டீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்னைக்கு புனர்பூசம். பகவான் முக்தி அடைஞ்ச நாள். நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கரெக்டாக பாருங்கள், புனர்பூசம் அன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க. 20ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு மெயின் ரோடில் சாமியோட வீடு, கணக்கன்பட்டியில் சாமி பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற வீடு, குடில். அழகாக கணக்கன்பட்டி சுவாமி குடில்னு கூட எழுதியிருக்கோம். அந்த இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் வீரகாந்தி அவர்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக மனம் ரொம்ப அவர் ரொம்ப அதை எடுத்து எவ்வளோ நல்லா நடத்தணுமோ அவ்வளோ நல்லா நடத்துறதுக்கு பாடுபடுறாரு. கடவுள் கூடவே இருப்பார். சாமி கூடவே இருந்து அவருக்கு அவருடைய பாக்கியம், அவர் சாமிக்கு செய்ய வேண்டிய அத்தனை பாக்கியமும் அவருக்கு கிடச்சிருக்கு. சாமி இருக்கிற வாழ்ந்த காலத்துலேயும் யூனிஃபார்மோடு சாமிக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, சாமி கேட்குற சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, சாமி ஜூஸ் கேட்டால் வாங்கி கொடுப்பாரு, சாமி சொல்கிற வேலையை செய்வார். அவருக்கு பாருங்கள், திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பழனி, ஆயக்குடி அப்படின்னு பக்கத்து ஊர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். கடவுளுக்கு ஒரு அருமையான, ரொம்ப பிடிச்சமான பக்தர். கடவுள் எப்போவுமே அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்த உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் கேட்டு பேசி எல்லாம் செய்வார். அதை பாருங்கள், அவருக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. சாமியோட கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணு, சாமியோட விக்கிரகம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுன்னு அவருக்கு பாக்கியம் கொடுத்துருக்காரு. பெரிய பாக்கியவான். ஊர் கூடி பேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் ஊரில் எல்லாரும் வெளியூரில் இருக்கோம், வெளிநாட்டில் இருக்கோம். எல்லாரும் கடவுளுடைய இந்த கும்பாபிஷேகத்தை ரொம்ப விமர்சையாக நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். புனர்பூச நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது. அதே மாதிரி பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பன. நம்மளுக்கு கணக்கன்பட்டியில் அவருடைய வீட்டில் கோவில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்குது. அந்த ஊர்லேயே நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே இப்போ ரமண மகரிஷியில் அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவழஞ்சுழி அப்படின்னு மதுரையில் தான் அவர் பிறந்த ஊர். ஆனால் திருவண்ணாமலையில் அவருக்கு ஆசிரமம் இருக்குது. அவருடைய ஜீவனை வச்சு அங்கே நல்ல கோயில் கட்டி ஆசிரமம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு அந்த சிரமமே கொடுக்கல பாருங்கள் பகவான். அங்கேயே பாருங்கள், கணக்கம்பட்டி மெயின் ரோட்லேயே சாமியோட வீடு. ஸோ நம்ம அங்கே போய் பெரிய தியான மண்டபம் நல்லா உட்காந்து எல்லாரும் நம்ம தியானம் பண்ணுற அளவுக்கு கட்டியிருக்காரு. அங்கே போய் நம்ம எந்த வம்பு தும்பெல்லாம் நம்ம பேசாமல் கண்ணை மூடிட்டு நம்ம வேண்டியது அங்கே போய் நம்ம தியானம் பண்ணோம்னா இன்ஸ்டன்ட், எப்போவுமே சொல்லுவேனே, இன்ஸ்டண்ட்டாக கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனால் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு நல்ல உகந்த இடம். அங்கே என்ன வேணுமோ மனசார அங்கே போய் வேண்டிட்டு வாங்க, உடனே நடந்துடும். நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு போக வேண்டாம். உங்களுக்கு இஷ்டப்பட்ட அன்னதானத்துக்கு எதாவது வாங்கின்னு போனால் தான் போதும். வேறு எதுவுமே சாமிக்கு அர்ச்சனை, ஊதுவத்தி எந்த பொருளும் அங்கே வேண்டியதில்லை. சாமி எதுவுமே நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கவே மாட்டார். எல்லாமே சிவனோட சொத்து. நம்ம என்னங்க வாங்கிட்டு போய் கொடுக்கறது? எல்லாமே அவரோடது. சிவன் சொத்து கொலநாசம். நம்ம சிவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் கடவுளை மாத்திரம் நினைங்க. அங்கே போய் வெறும் நம்ம கடவுளை நினச்சி தியானம் பண்ணுங்க, வேண்டுங்க. உடனே நம்மளுக்கு பகவான் அருள் செய்வார். கணக்கன்பட்டி நம்ம கணக்கை பார்க்குற இடம். நிறைய பேர் புதனாதிக்கம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. எனக்கு ஜோசியெல்லாம் தெரியாது. அதனால் கணக்கன்பட்டி நம்ம கணக்கை பார்த்து நம்ம என்ன கணக்கு, நம்ம உண்மையாக இருக்கோமா, கடவுளை மாத்திரம் வேண்டுறோமா, சத்குரு பழனி சுவாமிகளை மாத்திரம் வேண்டுறோமா, அவரை நம்ம நம்ம கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவார், நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார், எல்லாம் செய்கிறார். அது மாத்திரம் செய்கிறோமான்னு தான் பார்ப்பாரு. நேர்மையாக இருக்கமான்னு பார்ப்பாரு. நீங்கள் பெரிய கலராக இருக்கீங்களா, நகை போட்டுட்டு வந்திருக்கீங்களா, பெரிய பணக்காரரா, வெள்ளையும் சொல்லையுமா வரீங்களா, அழுக்காக வரீங்களா, அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா, அதெல்லாம் அங்கே வேலைக்கே ஆகாது. சாமி வெறுமை ஒரு ஆன்மாவை மாத்திரம்தான் பார்ப்பாரு. நம்ம தூய்மையான ஆன்மாவான்னு பார்த்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை பேரானந்தத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு செல்வார். பகவான் நாங்கள்லாம் இருக்கப்போ, அப்போ சாமி இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா அற்புதங்கள், பயங்கர அற்புதங்கள் நடக்கும்.
தினமும் வந்து இப்போ அந்த சுற்றி செவுரு இருக்கும் காம்பவுண்ட் வால். என்ன காம்பவுண்ட் வால், நம்ம என்ன சிமெண்ட் போட்டோமா, ராம்கோ சிமெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய வருது. இப்போ அந்த சிமெண்ட்லாமா போட்டோம்? கிடையவே கிடையாது. பக்கத்துலேயே சாக்கடை போயிட்டுருக்கும். அந்த டிச்சு உள்ளே இறங்க சொல்லுவார். நம்மளுக்கு ஒரு அருவருப்பு, ஏன்னா கடவுள் பக்கத்துலேயே நிற்கிறாரு பாருங்க. ஒரு அருவருப்பு தோடாது. அந்த டிச்சை கையில் எடுத்து குழைச்சி கல் வச்சு கட்டுவோம். எல்லாரும் கட்டியிருக்கோம். நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க அந்த சந்தோஷத்தை. ஒரு கையில் ஒரு ஸ்மெல்லோ ஒரு அருவருப்போ, இதை தொட்டமோ இது இன்ஃபெக்ஷன் ஆகிடுமோ அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டோம். பகவான் சொன்ன உடனே கட்டுவோம். உடனே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து சாப்பாடு வாங்கி, வேலை செஞ்சால் அங்கே சாப்பாடு வாங்கி தருவார். சாப்பிடுவோம். தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். தரையில் சாப்பிட்டு பகவான் கூடவே இருந்து பகவான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கிளம்பினா தான் கிளம்புவோம். நிறைய தடவை காருங்கள்லாம் அம்பாசிடர் காரெல்லாம் அது உள்ளே வச்சுட்டு காம்பவுண்ட் வால் கட்டி பாக்கெட்டுக்குள்ளே சாவி வச்சுப்பார். கரெக்டாக வந்து அந்த ஒரு எந்த கார் எடுக்கணுமோ அந்த சாவியை கொடுப்பாரு. திருப்பி அந்த காம்பவுண்டை இடிப்பாங்க. இடித்து கார் வெளியில் வரும். போய் வெளியில் ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்பி வந்தோன்னே திருப்பி காம்பவுண்டு கட்டுவார். அது வந்து கடவுளோட கணக்கு. நம்ம எதுக்கு கட்டினாரு, ஏன் கட்டினாரு, யாருமே அங்கே கேள்வி கேட்க மாட்டோம். கேள்விக்கு அங்கே வேலையே இல்லை. கடவுள் எது சொல்கிறாரோ அதை உடனே செய்வோம். போய் வந்து கம்பி வாங்கிட்டு வாங்குவார், கொம்பு வாங்கிட்டு வாங்குவார், கயிறு வாங்கிட்டு வாங்குவார், என்ன சொல்கிறாரோ சாப்பாடு வாங்கிட்டு வாங்குவார். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுன்னுவார். போய் எங்கேயாவது கொடுத்துருன்னுவார். அதுக்கெல்லாம் ஏன், எதற்கு, எப்படி, எந்த கேள்வியும் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வழி அனுப்பி போயிட்டு வான்னு சொல்லுவார் பாருங்க. அதோட மகிழ்ச்சி, அந்த பேரானந்தம் என்ன சொல்லவே முடியாது. அதனால் பக்தர்கள் எல்லாரும் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமையிலேருந்து யாகசாலையெல்லாம் இருக்குது. அதனால் யாக ஹோமம்லாம் இருக்கும். எல்லா வேள்விகள்லாம் வந்து பார்க்கலாம். புதன்கிழமை காலையில் 9 மணிக்கு கும்பாபிஷேகம். எல்லாரும் வந்து அந்த மண்ணை மிதித்து கடவுள்கிட்ட உங்கள் பிரார்த்தனையை வச்சு வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உடனே நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். கடவுள் வந்து அவருடைய பாதம் பட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருப்பார். அவர் பேசுவார், திட்டுவார். எல்லாரையும் வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு நேரில் வந்த தெய்வமாச்சு அவர். நம்மளெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான் வந்தார். உண்மையாக இருந்தீங்கன்னா போதும், நேர்மையாக இருந்தீங்கன்னா போதும், கடவுளோட குழந்தைங்களாகிடலாம். நம்மளுக்கு வந்து அது ஒன்று தான் அவர் கேட்பார். வேறு எதுவுமே அவர் கேட்க மாட்டார். நம்ம உண்மையாக இருக்கணும்னு தான் நினைப்பார். உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம், பாவச்சுமையெல்லாம் அவர் வாங்கிப்பார். பாவம் அதான் மூட்டசாமின்னு சொல்கிறாங்க. எல்லா பாவத்தையும் அவர், கர்ம வினை அத்தனையும் அவர் வாங்கிக்கிட்டு நம்ம குழந்தைங்க இவங்க சந்தோஷமாக இருக்கணும், நல்லா வாழணும்னு சொல்லி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் இந்த உலகத்திலே அவதரித்து நம்ம கூடவே வாழறாரு. நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். நீங்கள் வந்து கணக்கம்பட்டிக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, உங்கள் கூடவே வந்துடுவார். எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் கூடவே வந்து உங்கள் கூடவே உறுதுணையாக இருந்து உங்களோட கஷ்டம், சந்தோஷம் எல்லாத்துலேயும் கூட பங்கு இருப்பார். நம்ம எல்லாத்தையும் சமமாக எடுத்துக்க நம்மளுக்கு நம்ம மனசை பக்குவப்படுத்துவார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் குதிக்கக்கூடாது, ரொம்ப சோகமாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடாது. சமமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதுவும் கடந்து போயிடும். நம்ம கடவுள் கூட இருக்காரு, அது ஏன் நம்ம கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். அன்னதானம் ரொம்ப விரும்பி அவர் செய்யறதே அன்னதானம் தான். அன்னதான பிரபு தான் அவர். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்காம அனுப்ப மாட்டார். அதனால் நீங்கள் கணக்கன்பட்டிக்கு வந்தீங்கன்னா சாமி வீட்டுக்கும் உங்களால் முடிஞ்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. அன்னதானத்தில் பங்கேறுங்க. நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள், க்ளீன் பண்ணுங்கள், இடத்த சுத்தமாக தூய்மையாக வச்சுக்கோங்க. இதுக்குன்னு யாரும் எடுக்கணும்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்டோமா நம்ம எடுத்து தூக்கி அந்த குப்பை தொட்டியில் போட்டுருணும். எல்லாத்தையும் சாமியோட இடம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். மனசு தூய்மை, உடம்பு தூய்மை, இடமும் தூய்மை, எல்லாமே தூய்மையாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாரும் அன்னைக்கு கணக்கன்பட்டியில் பகவானை நம்ம நேரில் சந்தித்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கலாம். எல்லோரும் வாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கோங்க. எல்லாரையும் ஆவலுடன் எதிர்பார்க்குறோம். வாங்க, வாழ்க வளமுடன் நேர்மையாக அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.